Hi, this is Veda from Upper Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்ம என்ன ட்ரேட் எடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து நமக்கு என்ன ப்ரெடிக்ட் ஆகுது, ஆப்ஷனில் நம்ம கால் ஃபோக்கஸ் பண்ணலாமா இல்லை ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணலாமா, இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியை பொறுத்தவரை வந்து நமக்கு டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நியரஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,588 வந்து ஒரு நியரஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. பட் அதை வந்து நாளைக்கு நமக்கு உடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 24,543 அண்ட் செகண்ட் டார்கெட் 24,515 வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா 24,616க்கு மேலே ஒரு ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நமக்கு ரீசெண்டான ஹையான 24,660 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு வரலாம். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா 24,660க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்து அதில் ஒரு ரீடெஸ்ட்டும் நடந்து உங்களுக்கு மறுபடி ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் வந்தால் தான் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பை சைடு வந்து போகலாம். ஸோ ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். அதாவது 24,660ங்கிறது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மேலே போச்சுன்னா 24,760 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு மேலே போகலாம். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து நிஃப்டியில் 24,500 காலையும் 24,700 புட்டையும் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணால் புட்டையும், அதே மாதிரி உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடந்தால் காலையும் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 52,159 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 52,400க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் ஒரு சப்போர்ட் பாயிண்டாக ப்ரெடிட் ஆகும். பட் அந்த இடத்த உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 51,898ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். பட் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 51,500 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா 52,474க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் 52,800 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்கும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர் கேண்டிலாவது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அபோவில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் ஃபர்தராக வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து 52,100 காலையும் 52,800 புட்டையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். எந்த பக்கம் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குதோ, பிரேக் அவுட் நடந்தால் பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.